இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எஸ்ஆர்ஹெச் டீமை ஆர்சிபி வந்து நேத்து அவங்களோட இடத்துலயே வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. மேட்சை வந்து யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஆர்ஹெச்சோட இடத்துல யாருமே வந்து வின் பண்ணதே கிடையாது இந்த வருஷம் ஐபிஎல்ல. பட் ஆனால் நேத்திய மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் ஹோம் கிரவுண்ட்லேயே எஸ்ஆர்ஹெச்சை வச்சு செஞ்ச ஆர்சிபி. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. நேத்திய மேட்ச்சில் வந்து நம்ம ஒரு கனவு கண்டோம். என்னன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா வந்து பொழக்க போகிறாங்க. இன்றைக்கும் எப்படியும் ஒரு 300 ரன்னை வந்து அவங்க ஸ்கோர் கார்டு வந்து வைக்க போகிறாங்க. ஐபிஎல்லோட டீம் டோட்டலோட ஹையஸ்ட்டு வந்து மறுபடியும் நாங்கள் தான் வந்து எங்களோட ரெக்கார்டையே பீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கனவு இருந்தது. ட்ரீம் 11 டீம்லலாம் வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் கேப்டன், வைஸ் கேப்டன் அப்படியே போட்டு ஒரு மன உலகத்தில் வந்து இருந்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தோன்னா கவுந்துடுச்சு இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கி ஒரு ஸ்கோர் அடிக்கிறாங்க 200. ஓகே, 200 ரன்ஸ் கிட்ட வந்து அடிச்சிடுறாங்க. ஒரு 200 ரன்ஸ் கிட்ட அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் வந்து அவங்க டீமில் யார் ரன் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா விராட் கோலி அண்ட் தென் ரஜத் பட்டிதார், கரண் சர்மா எல்லாருமே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு மேட்ச் தோற்றுருந்தாங்க. அந்த கேகேஆருக்கு எதிராக தோற்றுருப்பாங்க. பட் ஆனால் அப்போவே நான் சொன்னேன் எந்த மேட்ச்லையும் இல்லாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீமை தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் முன்ன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நேத்திய மேட்ச்லையும் அதே ஸ்குவாடை தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கரண் சர்மா வந்து நேற்று பவுலிங் போட்டு முக்கியமான 2 விக்கெட்டை எடுத்தார். டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டும் அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டும். இவங்க 2 பேர் தான் வந்து மேட்சான எஸ்ஆர்ஹெச்சோட இம்பேக்டாக இருக்காங்க. எப்படின்னா இவங்க தான் பவர் பிளேயரில் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. மீதி பின்னாடி வர்றது எய்டன் மார்க்ரம் கூட கிடையாது, ஹென்ரிக் கிளாசன். இந்த ஓவரால் இந்த 3 பேர் தான் அவங்க டீமை வந்து ஆட்டி படைக்கிறது. வேற யாருமே கிடையாது. பவுலிங்லலாம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க டீம்ல வேஸ்ட் சுத்தம் மக்கட்ட மாரி தான். அந்த ஒரு பவுலர் கூட அந்த அளவுக்கு கிடையாது. நட்ராஜனை தவிர வேற எந்த ஒரு பவுலரும், பெரிய பேட் கமின்ஸாக இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த அளவுக்கு எதிர் டீமுக்கு ஒரு நாக் கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே சரக்கு இல்லை அவங்க டீமில். பட் ஆனால் நேற்று ஆர்சிபி டீமில் ஷப்னல் அப்படின்ற ஒரு பவுலர் வந்தாப்புல வந்து மரணமாக ஒரு 2 விக்கெட்டு. ஸ்பின் பவுலர் தான், அவரும் ஒரு 2 விக்கெட் எடுத்தாப்புல. கரண் சர்மா ஒரு 2 விக்கெட்டு. அற்புதமான ஆட்டத்தை நேற்று ஆர்சிபி வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நல்லாவே. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓப்பனிங்கில் இவங்களோட விக்கெட்டை எடுத்துட்டா நம்ம மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஓவர் யாரு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா யாரு கொடுத்துருப்பீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் யாருமே யோசிக்காத அளவுக்கு வில் ஜாக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் அந்த லாஸ்ட் பாலில் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து அவுட் ஆகிட்டு போகிறாரு. செம்மையான ஒரு மேட்சாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து விக்கெட் வந்து ஒவ்வொரு ஓவர்லையும் சரிஞ்சிக்கிட்டே வந்து சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து தோற்று போயிட்டாங்க. ஆர்சிபி ஈஸியாக வந்து வின் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஐபிஎல்லையே பெஸ்ட் மேட்ச் வந்து இதுதான். பெஸ்ட் பிளேயர்ஸை எடுத்து வச்சிருக்கிற ஸ்குவாடும் வந்து இதுதான் நான் சொல்லுவேன். இதே வந்து அவங்க முன்னாடி மேட்ச்சில் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு முந்தின மேட்ச்சில் எல்லாத்துலேயும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி இந்நேரத்துக்கு ஒரு செகண்ட் பிளேஸ் ஒரு தேர்ட் பிளேஸ்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. ஐபிஎல்லோட ரேஸில் இருந்துகிட்டு இருப்பாங்க. இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் மற்ற டீமோட வெற்றி தோல்விகளையும் சார்ந்து தான் இருக்குது அவங்களோட பிளே ஆஃப் குவாலிஃபை. பட் ஆனால் இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மேட்ச்லையுமே அவங்க வின் பண்ணணும். அந்த நெட் ரன் ரேட் அது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அதனால் அவங்க பிளே ஆஃப்குள்ளே வர்றது அப்படின்றது 0.001% அளவுக்கு ரொம்ப தொலை தூரத்தில் இருக்காங்க. பட் இதுக்கப்புறம் வர மேட்ச் எல்லாத்துலேயுமே அவங்க வின் பண்ணணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களோட ஆவலோட இருக்காங்க. விராட் கோலி வந்து இந்த வருஷம் வேர்ல்டு கப்பில் இடம் பெற மாட்டாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிலவிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் ஐபிஎல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு.
இந்நிலையில இதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விராட் கோலியெல்லாம் வந்து T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்லவே எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லவே நிறைய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விராட் கோலி இல்லாம நீங்க போனீங்கன்னா ஈஸியா வந்து தோத்துருவீங்க. இப்போ வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்து பவர் பிளேல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்குனாங்க அப்படின்னா 2 பேருமே அடிச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ அதனால இவங்களுக்கு மற்ற டீமுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கும். விராட் கோலி நின்னுட்டாருன்னா இவர் விக்கெட்டை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால விராட் கோலியோட போங்க, நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த மூத்த வீரர்கள் எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியன் டீமுக்கான ஸ்குவாட் 15 பேர் வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், சிவம் டூபே, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன் இல்லை, ரிஷப் பண்ட், ஜடேஜா, அக்சர் பட்டேல் அண்ட் தென் குல்தீப் யாதவ். ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ் எல்லாருமே எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு புரியலை, சிராஜெலாம் ஏன் ஃபாஸ்ட் கண்டிஷனுக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு தெரியல. வேறு யாராவது ஒரு சின்ன பவுலரை வந்து சூஸ் பண்ணியிருந்தா ரொம்பவே வந்து நல்லா இருந்திருக்கும், ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா மற்றவங்களோட பவுலிங் ஆக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்க்கு வந்து தெரியும். இன்டர்நேஷ்னல் பவுலர்ஸ் வந்து இப்போ சிராஜ் இருக்காருன்னா அவரோட பவுலிங் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது மற்ற பேட்ஸ்மேன்களுக்கு ஈஸியாக வந்து கணிச்சிருவாங்க. பட் ஆனால் ஒரு புது பவுலர் உள்ளே வராங்க அப்படின்னா கணிக்கவே இயலாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் பவுலரையும் அதேமாரி பயன்படுத்தணும் அப்படின்னா சில காலத்துக்கு பதுக்கி வைக்கணும். ஆஸ்திரேலியாவில் இப்போ ஜேஸ் ஹேசல்வுட்டை ஐபிஎல் விளையாட விடாமல் அவங்கள பதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அதே போல் இந்தியன் பிளேயர்ஸை வந்து யாரும் பதுக்கி வைக்கிறதே கிடையாது. அதனால தான் ஐபிஎல்லும் நீங்கள் இந்தியாவில் நடத்தி பிச்சோட கண்டிஷன்ஸ், பவுலரோட அட்டாக், பவுலிங் எப்படி போடுவாங்க, பேட்ஸ்மேன் எந்த பால் போட்டால் அவுட் ஆவாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேர்ல்டு கப் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பவுலிங் போட்டால் அவங்களோட விக்கெட்டை வந்து நம்ம ஈஸியாக கைப்பற்றிடலாம் அப்படின்ட்டு துருப்புச்சீட்டாகவே நம்ம இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஐபிஎல்ல முக்கியமாக வந்து காசை வந்து சம்பாதிக்கிறத மட்டுமே வந்து குறிக்கோளாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த பிசிசிஐ. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப் ஒன்று அடித்தா வெஸ்ட் இண்டீஸ் அடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியா தான். இந்தியா மேலே எனக்கு சுத்தமான நம்பிக்கையே வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் நடந்த 50 வேர்ல்டு கப்பே நீங்கள் கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஹோம் கிரவுண்ட்லேயே நம்ம இடத்துலையே வந்து அவன் வந்து சொல்லி அடிச்சுட்டு போயிருக்கான். அவங்க ஒட்டுமொத்த பேரையும் நான் வந்து சைலண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேடியத்தையே சைலண்ட் பண்ணி கோப்பையை தூக்கிட்டு போய் அந்த கோப்பை மேலே கால் வச்சு உக்காந்துட்டு இருக்கான் பேட் கமின்ஸு. நீங்கள் மற்ற இடத்துல போய் கோப்பையை அடிக்க போகிறீங்களா? அவன் ஈஸியாக தட்டி தூக்க போகிறான். பொறுத்து இருந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.